ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உணவே அமிர்தம். ஒவ்வொரு வாரமும் உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் ஒரு கான்செப்ட் எடுத்து உங்களுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸை டாக்டர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வாரம் என்ன கான்செப்ட், என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறாங்கங்கிறத டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். போன வாரம் முழுக்க நம்ம எப்படி டீடாக்ஸிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். அந்த விதத்தில் இந்த வாரம் என்ன கான்செப்ட் டாக்டர்? இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு உணவே அமிர்தம். இப்போது சில உணவுப் பொருட்கள் நம்ம அமிர்தமாக செய்து கஷ்டப்பட்டு செய்து தேவையில்லாத கூட்டணியோடு சேர்த்து சாப்பிட்றதுனால அது நஞ்சாக மாறிடுது. அப்போது எந்த பொருளோடு சேர்த்து சாப்பிடணும், எந்த பொருளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சித்தர்கள் அவர்களுடைய நூல்களில் முன்னாடியே சொல்லி வச்சுருக்காங்க. அதை நம்ம முறையாக நம்ம பெரியவங்ககிட்டேருந்து கற்றுக்காமல் இப்போ கண்டதோடு சேர்த்து சாப்பிட்டு சில உணவகங்கள்லாம் போனாலும் சரி கூட, அல்லது சில விருந்துகளில் போனாலும் சரி, எந்தெந்த பொருட்கள் நம்ம கண்ணில் படுதோ அது எல்லாமே இதோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம பார்த்து அது நஞ்சாக மாறிடுமே அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. அது தெரியாமல் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்போது இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 உணவுகள் வழக்கம் போல் செய்து காட்ட போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகள். அந்த உணவோட எதை சேர்த்து சாப்பிட்டால் நஞ்சாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மாத்திரம் நம்ம செய்ய போகிறோம். அந்த விதத்தில் இந்த வாரம் பார்க்கக்கூடியதெல்லாம் முக்கியமாக காமனாக நிறைய பேர் கலந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி உணவே அமிர்தம், அதே உணவே நஞ்சாக மாறக்கூடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கணும் டாக்டர்? பொதுவாக இப்போது இந்த பழ உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, பல துண்டுகள் நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். பல உணவுகள்னு ஒரு வாரம் முழுவதும் நடத்தி காட்டியிருக்கோம். அந்த இதுலேயும் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துலையும் நம்ம மறுபடியும் சொல்கிறோம். இந்த பழங்கள் பொறுத்த வரைக்கும் சமைத்த உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நம்ம பொதுவாக இப்போ வழக்கம் என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா, மதிய உணவுக்கு பின்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற கருத்து தவறான கருத்து. அது மக்கள் மனதில் முழுவதும் பரவி எல்லா இலையிலையும் ஒரு பழத்தை வச்சுட்டு போகிறாங்க. இப்போ சாப்பிட்ற இடத்துல அதே மாதிரி மதிய உணவு வீட்டிலேருந்து கொண்டு வருவாங்க, பக்கத்தில் கடையில் நின்றுட்டு ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு அதை சாப்பிடுவாங்க. இது முழுமையாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கி நம்ம பழக்கலவை ஒன்று செய்து போகிறோம். அந்த பழக்கலவை செஞ்சு முடிச்சுட்டு இந்த பழங்களை தனியாக சாப்பிடணும். உணவோடு குறிப்பாக சமைத்த உணவோடு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். இந்த பழங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சித்தர்கள் சொன்னது உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சாப்பிட்டதுலேருந்து 3 மணி நேரம் கழித்து சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. உணவோடு சேர்த்தோ, உணவுக்கு இடையில சேர்த்து சாப்பிட்டோ, அல்லது சாப்பிட்ட உடனேயோ பழங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதுதான் கருத்து. நம்ம சில வேளைக்கு இந்த பழத்தை ரசமாவோ, அல்லது நம்ம உதாரணத்துக்கு அன்னாசி பழ ரசம், அல்லது இது ஆப்பிள் பழத்தை போட்டு கூட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அது சமைத்த பழங்கள், அதில் இது சேராது. ஆனால் பச்சை பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழங்களை உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். டாக்டர், ஆனால் நார்மலாக பார்த்தோன்னா ஒரு கல்யாண வீடாகட்டும், இல்லை நம்ம நார்மலாகவே சாப்பிடும்போது இந்த ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த ஃப்ரூட் சாலட் அப்படின்னு சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்துருக்கேன் டாக்டர், சாதத்துக்கு பழத்தை தொட்டு கூட சாப்பிட்றாங்க. நிறைய இது நம்ம யூஸ்வலாக மாம்பழம் இந்த மாதிரியான பழத்தெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம். அதுவும் கூடாதா டாக்டர்? உண்மையிலே அது கூடாதுன்னு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா, இந்த பழங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றில் அந்த பசி தீன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில், அதாவது இயற்கையில் சித்தர்களில் சொன்னாச்சுன்னா பசி தீன்னு சொல்கிறாங்க. அதாவது பசியின் காரணமாக வரக்கூடிய சூடு ஆற்றல் வயிற்றில் இருக்குது. அந்த சூடு ஆற்றல் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை முழுமையாக செரிமானம் செய்து உடலுக்கு தேவையான விதத்தில் பக்குவப்படுத்தி, அது அன்னரசம்னு சொல்லுவாங்க. உணவினுடைய சாரம் உடம்புக்கு முழுமையாக செலுத்தக்கூடிய ஆற்றலை அந்த பசி தீ கொடுக்குது. வயிற்றில் இருக்கக்கூடிய சூடு ஆற்றல், அந்த சூடு ஆற்றலை மந்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பழத்துக்கு உண்டு. அதாவது எப்போது உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது. பழத்தை தனியாக நம்ம சாப்பிட்டோம்னா தனியாக அது செரிமானமாகி முழுமையாக அதனுடைய சத்துக்கள் உடம்போடு சேர்ந்துடும். அது சேர்றதுக்கு முன்னாடியே நாம் உணவு சாப்பிடும்போது அந்த சமைத்த உணவும் பழமும் சேர்ந்து ஒரு மந்தத்தன்மையை வயிற்றில் ஏற்படுத்துது. ஒரு உணவு வயிற்றில் நம்ம போய் சேர்ந்த உடனே இவ்வளோ மணி நேரத்தில் அது செரிமானமாகி சக்கை வேறு சாறு வேறு தனியாக பிரிஞ்சு, சக்கை குடலுக்கு கீழ்ப்பகுதிகளுக்கு போயிடும், சாறு உடம்பால் ஒழிஞ்சப்படும். இதுதான் இயற்கையான நிலவு. இந்த நேரத்தை தாண்டி வயிற்றில் ஒரு உணவு தங்கி இருந்தது அப்படின்னாச்சுன்னா அது விஷத்தன்மையை ஏற்படுத்தும்.
ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு இடத்த தாண்டி போகணும்னு இருக்கிறது 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் வயிற்றில் தங்கி இருந்தது அப்படின்னாச்சுன்னா அது கேட்டினை விளைவிக்கும். அதன் வழியாக கிடைக்கக்கூடிய சாரம் அப்படிங்கிறது உடம்புக்குள்ளே போய் மந்தத்தை ஏற்படுத்தும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பழத்தோடு சமைத்த உணவை சாப்பிடும்போது மூட்டு வலி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மந்தம் உடம்பு ஃபுல்லாக சேர்றதுனால ஒரு மாதிரி காற்று ஏற்படும் வயிற்றில் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் காற்றுனா பசி மந்தத்தை ஏற்படுத்தி வயிறு உப்புசம் ஏற்படுத்தும். ரொம்ப நேரத்துக்கு செரிமானமே ஆகாமல் உடனே சுக்கு காஃபி போட்டு குடிக்கிறது, பூண்டு 2 பல்ல மென்று சாப்பிட்றது, அல்லது பெருங்காயத்தை தண்ணீரில் போட்டு சாப்பிட்றதுன்னு அதை கலைக்கிறதுக்காக பல வேலைகளை முயற்சிகளை மக்கள் செய்வாங்க. தேவையில்லாததை சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை சரிப்படுத்துறதுக்காக இன்னொரு இதையும் சாப்பிட்றது அப்படிங்கிறது பல இடங்களில் வழக்கமாக இருக்குது. அதனால் முறையான உணவு, நம்ம எப்போதும் உணவே அமிர்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நீண்ட காலம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்கு தான் நம்ம வழிவகைகள் சொல்லிகிட்ருக்கோம். அதனால் அந்த மாதிரியான சமைத்து சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் நிச்சயமாக உடலுக்கு பலத்தை கொடுக்க வேண்டும், எந்த கேட்டினையும் விளைவிக்கக்கூடாது. நம்ம அமிர்தமாக செய்யக்கூடிய 2 உணவுகள் ஒன்றா சேரும்போது நஞ்சா மாறிடும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, தேன் 6 தேக்கரண்டி அளவுக்கு தேன் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலாம், நல்ல சுத்தமான தேன். அதே மாதிரி 6 தேக்கரண்டி அளவுக்கு பசு நெய் தாராளமாக சாப்பிடலாம், தனித்தனியாக சாப்பிட்டா. இந்த 6 தேக்கரண்டி தேனையும் 6 தேக்கரண்டி பசு நெய்யும் ஒன்றா கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது நஞ்சு. அதுவும் அமிர்தம், இதுவும் அமிர்தம், ஆனால் 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டால் நஞ்சு. இந்த கருத்தின் மூலமாக நம்ம செய்து காட்டக்கூடிய அமிர்தமாக செய்து காட்டக்கூடியதை எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடியது இந்த வாரம் முழுவதும். அதில் இன்றைக்கி சொல்லக்கூடியது பழங்கள் சமைத்த உணவோடு சேர்த்து சாப்பிடணும். சூப்பர் டாக்டர், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க. உணவே அமிர்தம், அதே உணவே நஞ்சா மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ பழக்கலவையை சமைத்த உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பழக்கலவை எப்படி செய்யறது, அதை உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு வந்துருங்கம்மா. செஞ்சுட்டு அந்த அமிர்தத்தை மாத்திரம் காமிச்சிட்டு வந்துருங்க. கண்டிப்பா டாக்டர். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பழக்கலவை எப்படி செய்யறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த பழக்கலவையை சமைத்த உணவோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ பழக்கலவை எப்படி செய்யறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வியூவர்ஸ், உணவே அமிர்தத்தில் ஒவ்வொரு வாரமும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத டாக்டர் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பழக்கலவை செய்ய தேவையான பொருட்கள்: அன்னாசி பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், பேரிச்சை. வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பழக்கலவை எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பழக்கலவையை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம டாக்டர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை எப்படி செய்யறதுங்கிறத கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைனாப்பிள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த அன்னாசி பழம் இதில் ஏற்கனவே நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் பீட்டா கரோட்டின், அதாவது ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடிய பீட்டா கரோட்டின் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பழம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம பப்பாயா போட போகிறோம், அதாவது பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவு. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம இதில் கொய்யாப்பழம் போடுறோம். கொய்யாப்பழத்தில் நிறையாவே விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இதை சாப்பிட்லாம். அடுத்ததான் நம்ம வாழைப்பழம் எடுத்திருக்கோம். இந்த வாழைப்பழத்தில் கால்சியம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்ததான் நம்ம இதில் பேரிச்சம்பழம் ஆட் பண்ண போகிறோம். பேரிச்சம்பழத்தில் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ரொம்பவே நல்லது அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம அனிமியாக இருக்கிற பேஷண்ட்ஸும் இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பழக்கலவையை எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம டாக்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. பழக்கலவையை சமைச்ச உணவு கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பழக்கலவையை இனிமேல் சமைச்ச உணவு கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பழக்கலவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை எப்படி சாப்பிடணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
விவஸ் இன்னைக்கு நம்ம பழக்கலவை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம டாக்டர் நமக்கு விளக்கினாங்க. ஸோ அதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சில வியூவர்ஸ் அவங்களோட டவுட்ஸை கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் 2 நேயர்கள் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. முதலாவதா சரண்யா கோவையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து யோகா கிளாஸ்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க மன அமைதிக்காக தான் யோகா கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. பட் எத்தனை யோகா கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் எனக்கு அந்த மாதிரியான அமைதியெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஸோ இந்த யோகா கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாமா? இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யோகம் அப்படிங்கிறத நாம் வந்து தெளிவாக அதனுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். யோக கலை அப்படிங்கிறது அது உருவாக்குறதுக்கான அடிப்படை என்ன, அதனுடைய உள் பிரிவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறது. அதாவது பாடம் வழியாக ப்ராக்டிக்கல் இல்லாமல், அதாவது செய்முறை பயிற்சி இல்லாமல் அதனுடைய அடிப்படைகளை நம்ம தெளிவாக உள்வாங்கி மனதில் அதனுடைய ஒரு கற்பனை மூலமாக அது இப்படி தான் யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் யோக பயிற்சி அப்படிங்கிறது போகணும். இது ரொம்ப விரிவான விளக்கம் இதுக்கு கொடுக்கணும். நான் அடிப்படையில் சொல்ல விஷயங்கள் என்னென்னா, பல யோக மையங்கள், யோக பயிற்சியை நாங்கள் சொல்லித்தரோன்னு சொல்லக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் வணிகமாக மாற்றிட்டு இப்போதைய காலகட்டத்தில். நீங்கள் வாங்க, கண்ணை மூடிட்டு உட்காருங்க, நாங்கள் சொல்கிறத செய்யுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. இது தவறான விஷயம். அதாவது இயமம் நியமம் அப்படின்னு 2 விஷயங்களை திருமூலர் சொல்லியிருக்கிறார். அங்கே வடக்க பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சொல்லியிருக்கிறாரு. பதஞ்சலியும் திருமூலரும் கிளாஸ்மேட்ஸ். நந்தி தேவர்கிட்ட தான் 2 பேரும் வந்து யோக கலையை கற்றுக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் 2 பேரும் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் யோக பயிற்சியை உடனடியாக கட்டணம் மாலி மேலே கட்டணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது இயமம் நியமம்னு சொல்கிறாங்க. இயமம் அப்படிங்கிறது தீதகற்றல், நியமம் அப்படிங்கிறது நன்றாற்றல். இந்த தீதகற்றல் சொல்லக்கூடியதில் பல விஷயங்கள் வருது. அதில் கொல்லாமை, பிறன் மனை நயவாமை, அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி பேசாமை, பொய் பேசாதிருத்தல், களவு செய்யாதிருத்தல் அப்படின்னு தீய விஷயங்களை நீக்குவதற்கு ஒரு பயிற்சி சேவை. அது தீதகற்றல்னு பேர். நன்றாற்றல் அப்படின்னு சொல்றது நல்ல விஷயங்களை செய்யணும். அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட காட்டக்கூடியது அன்பு, தெரியாத உயிர்களிடத்திலும் காட்டக்கூடியது கருணைன்னு பேர். இந்த அன்பு, கருணை, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து நன்றாற்றல்னு சொல்கிறாங்க. தீதகற்றல்னு சொல்லக்கூடியது உடம்பில் இருக்கக்கூடிய மனதால் நினைக்கக்கூடிய தீய நிகழ்வுகளை நீக்குதல். இந்த 2 தான் அடிப்படை. தீய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே நாம் உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி செய்கிறதும், அன்னைக்கு மற்றவங்களை கடிஞ்சு பேசிட்டு அப்புறம் நைட்டில் போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்றதும் யோகமே கிடையாது. யோகத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறது நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்வதே யோகம்னு திருமூலர் திருவள்ளுவரில் சொல்லியிருக்கிறார். அதனால் அடிப்படை விஷயங்களை தெளிவாக நம்ம பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய நன்மைகள் நமக்கு இருக்குதா, அப்புறம் நம்ம வாழக்கூடிய தெருவில் நன்மை செய்கிறோமா, அல்லது நாம் வாழக்கூடிய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு சிறு நன்மை செய்கிறோமா அப்படிங்கிறத தான் யோகத்தின் அடிப்படை. இந்த அடிப்படை இருந்து செஞ்சால் தான் அவங்களுக்கு மன அமைதி ஏற்படும். அது என்னங்கிறத தெளிவுபடுத்தணும் அவங்க. சூப்பர் டாக்டர். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் தான் யோகத்தோட அடிப்படை. அது இல்லாமல் யோகா பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு ஒரு சூப்பரான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு சோனியாங்கிறவங்க கோவையிலேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ 35 இயர்ஸ் ஆகுதான். ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஃபேஸில் நிறையா பிம்பிள்ஸ் வந்து அது அப்படியே பிளாக் மார்க்ஸாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். பொதுவாக முகப்பரு அப்படிங்கிற வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பருவ மாற்றம். குழந்தை பருவத்திலிருந்து இளம் பெண்ணாகவோ அல்லது இளம் பையனாகவோ, அதாவது வாலிப வயது வரும்போதும் அந்த மாற்ற நிகழ்வுகள் போல தான் முகப்பரு வருங்கிறது வழக்கமாக தெரிகிற விஷயம். ஆனால் இவங்களுக்கு இந்த 35 வயசில் வர்றதுன்னா காரணம் என்னென்னா, நிறைய உணவு மாறுபாடுகள், செயல்பாடு மாறுபாடுகள், அதாவது பழக்க வழக்க மாறுபாடுகள், இதன் மூலமாக உடம்புல சில விதமான மாற்றங்கள் நடந்து முகத்தில் பரு வரலாம். அதே மாதிரி முகத்தை தேவையில்லாத க்ரீம் மாதிரி போட்டு அதன் மூலமாகவும் இந்த பரு வரலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, முகத்தை தூய நீரை வச்சு 2 முறையிலிருந்து 4 முறை வரைக்கும் கழுவுறது. முகத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு வேதிப்பொருட்களை பயன்படுத்தாமல், அல்லது சோப்போ அல்லது வந்து ஃபேஸ் வாஷ் க்ரீமோ அதெல்லாம் பயன்படுத்தாமல் கடலை மாவு அல்லது பாசிப்பயிறு மாவு, அதோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், அவங்க பெண்ணாக இருக்கிறதுனால கஸ்தூரி மஞ்சள் கலந்து கலவையை கொஞ்சம் மோர் கலந்து முகத்தில் கொஞ்சம் நேரம் 10 மாதிரி போட்டுட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எலுமிச்சை சாறு பிழிஞ்ச பிறகு அந்த தோலை பின்பக்கமாக திருப்பி முகத்துல எல்லாம் நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிட்டாலும்
இந்த பரு வர்றது தடுக்கப்படும். பரு வராமல் தடுக்கவும் முகப்பொலிவு ஏற்படுறதுக்கும் உதவியாக இருக்கும். சூப்பர் டாக்டர், ரொம்ப அழகான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பழக்கலவை எப்படி செய்யறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வியூவர்ஸோட சந்தேகங்களுக்கும் நீங்கள் விளக்கம் அளிச்சிருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். நன்றி. வியூவர்ஸ், இன்னைக்கு உணவே அமிர்தம் உணவே நஞ்சு அப்படிங்கிற கான்செப்டில் இன்னைக்கு எதை எப்படி சாப்பிடணும், பழக்கலவையை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடு இல்லாமல் வியூவர்ஸோட டவுட்ஸுக்கும் டாக்டர் அழகான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கான்செப்டோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீ.